பணியிடங்கள் இப்பொழுது 325 பேருக்கு ஏஇக்கு இப்போ எக்ஸாம் வச்சுருக்கிறோம். வரப்போகுது. அடுத்த கட்டமாக ஒயர்மேன் இதெல்லாம் எடுக்க போகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்தவர், ஒரு விவசாயி, ஒரு சாமானியர் என்ற காரணத்தினால் இந்த ஆட்சியை எப்படியாவது கலைத்துவிட வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்தார்கள். அதை பலிக்கவில்லை என்ற காரணத்தினால் இப்பொழுது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை ஒரு பத்திரிகைக்காரர் வெளிப்படுத்தியின் வாயிலாக அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய பார்க்கின்றார்கள். நேற்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், இது பின்புலம் யார் இருக்கிறது என்று. இப்பொழுது பின்புலம் யார் இருக்கிறது என்பதை நீங்களே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆக இதனுடைய உண்மைத்தன்மை என்னவென்று சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் பரிசாக அனைத்து குடும்பங்களுக்கும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டு அதேபோல் அரிசி, சர்க்கரை இதெல்லாம் வழங்கினார்கள். இது மக்கள் மத்தியில் நல்ல சிறப்பான வரவேற்பை பெற்ற காரணத்தினால், இது மக்கள் மத்தியில் நல்ல பெயரை இந்த அரசுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு என்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இது போன்ற ஒரு நிகழ்வை வைத்துக்கொண்டு இது அரசியல் செய்ய பார்க்கின்றார்கள். அந்த அரசியல் எடுபடாது என்பதை வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் காட்ட இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் நேற்று தினம் பொய் செய்தி வெளியிட்டு அந்த ஆசிரியர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கு பதியப்பட்டு அது விசாரணையில் தான் அதுக்கு தெரியும். ஆக இது முழுக்க புனையப்பட்ட வழக்கு, புனையப்பட்ட ஒரு பிரச்சாரம் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ப்ரீபெய்டை பொறுத்தவரை மாண்புமிகு மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அது முன்னோட்டமாக இப்பொழுது தேர்தல் வர இருக்கின்ற காரணத்தினால் ஏப்ரல் மாதம் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. அப்படியே வந்தாலும் அதனுடைய என்ன உண்மைத்தன்மை இருக்கின்றது, எந்த அளவுக்கு அது நமக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறுகிறது என்பதெல்லாம் பார்த்து தான். அதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ப்ரீபெய்டு மீட்டர் வைப்பதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் அதை ஆய்வு செய்து அது கொள்கை முடிவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது தெரியும். பணியிடங்கள் இப்பொழுது 325 பேருக்கு ஏஇக்கு இப்போ எக்ஸாம் வச்சுருக்கிறோம். வரப்போகுது. அடுத்த கட்டமாக ஒயர்மேன் இதெல்லாம் எடுக்க போகிறோம். சார், இந்த இலவச மின்சாரம் மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்ததில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான்